லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 565 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 822 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 925 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 82 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தங்க வாங்குறவங்க இந்த நாட்களில் வாங்கி கொள்ளலாம். உள்துறை அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி. வீட்டு தொழிலாளர்களுக்கான மிக முக்கிய எச்சரிக்கை. 5 பேருக்கு மரண தண்டனை உறுதியானது. இதோ பணம் அனுப்புபவர்களுக்கு மீண்டும் மாப்பு. வீதிகளை கடப்பவர்களே தயவு செய்து கவனம். கேப் பகுதிகளில் அதிரடியான சோதனை. கிட்டத்தட்ட 3 லொக்கேஷனில் சோதனை நடத்திருக்கிறாங்க. 3 வேலை தளங்கள் பிடிபட்டிருக்குது. தயவு செய்து கவனம். இல்லீகலாக எங்கேயுமே ஒர்க் பண்ணாதீங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, முக்கியமாக சிறிய குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க, தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த எதிர்வரும் நோன்பு மாதங்களில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய விருப்பப்படி எந்தெந்த நேரத்துலையோ இரவு நேரங்களில் சமைப்பாங்க. இல்லை சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. சில வீடுகளில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. சிலர் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணாமல் இல்லை கேஸ் ஆனில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் காலையில் வந்த உடனே அடுப்பை எரிக்கிறதுக்கு முன்னாடியோ லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கதவுகளை திறந்துட்டு அடுப்போடைய கேஸ் லிவர்லேருந்து கேஸ் ஆன் பண்ணுற சுவிட்ச் வரைக்கும் எல்லாமே ஆஃபில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கவனம். அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. அவருக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். குவைத்துடைய மிக முக்கியமான தகவல் இதோ. பொது போக்குவரத்து துறையின் பிரிவு 2 பொருட்களை இழுத்துச் செல்லுவதற்காக நியமிக்கப்பட்ட வாகனமும் ட்ரெய்லரும் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாலையில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்திற்கு ஏற்ப குறைந்தபட்ச வேக வரம்பை பின்பற்ற வேண்டும். அதே போல் ட்ரெய்லரின் உள்ளே பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு 3-4 பேர் உட்கார்ந்து போக முடியாது. அதே போல் பாதுகாப்பு கருவிகள் மற்றும் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சரியான
பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி வேகம், டிஸ்டன்ஸ், சைட் மிரர் இது எல்லாமே சரிபார்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஞ்ச் வாகனங்களில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், மணி லாண்ட்ரிங், சட்டவிரோதமாக வங்கி நடைமுறைகளை செயல்படுத்துதல், அதாவது இந்த உண்டியல் போடுறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஆசிய நாட்டவர் மற்றும் குவைத் குடிமகன் வெடிப்பட்டிருக்கிறாங்க. இருவருக்கும் 8.3 மில்லியன் தினார் அபராதமும் 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும். வங்கிகளில் மட்டும் பணத்தை அனுப்புங்க, ரொம்ப கவனம். 175 கிலோ ஹாஷிஷ் எனப்படும் போதைப் பொருளை குவைத்திற்குள் கடத்த முயற்சி செய்த 5 ஈரானியர்களுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். பணத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்பாடு கடைசியில் உங்களுடைய உயிரையே எடுத்து செல்லும். அதற்கு நல்ல உதாரணம்தான் இந்த மாதிரியான தண்டனைகள். தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. தவறான விடயங்களில் நீங்கள் சம்பாதிச்சு கடைசியில் உங்களுக்கு உசுரும் மிஞ்ச போகிறதில்ல. அதே போல் உங்களுடைய குடும்பமும் அதுக்கு பிறகு நிம்மதியாக இருக்க போகிறதில்ல. அதால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல வழியில் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற பாருங்கள். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனை. கிட்டத்தட்ட வாகனங்கள் மட்டுமே 404 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 27 பேர் டிராஃபிக் வயலேஷன்ஸ், அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 44 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க விதிமீறல்களில். ரொம்ப கவனம். முபாரக் அல் கபீர் கவர்னரேட் சர்வீஸ் சென்டர், அக்காமா அடிக்கிறது, வீசா எடுக்கிறது, வயசானவங்களோட போனீங்கன்னா இனிமேல் வண்டியிலேருந்தே வேலையை முடிக்கலாம். வீடியோ உள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே போல் வீதிகளை க்ராஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனம். ஏற்கனவே நேற்றும் 11 போட்டிருந்தேன் உயிரிழந்த சம்பவம் வீதி விபத்தில். 20 தினார் அபராதம் ரோடுகளை கண்டமேனிக்கு க்ராஸ் பண்ணிங்கன்னா அதில் வீடியோவும் இருக்குது. அதே போல் குவைத்துடைய கெப்த் பகுதிகளில் வியாபார தலங்கள், அதே மாதிரி வேலை தலங்கள், சட்டவிரோத செயல்பாடுகள் அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. எல்லா வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், கட்டாயம் பாருங்கள். خبر حصري وفرش من وزارة الداخلية خصوصا حق أهالي مبارك كبير والمنطقة العاشرة. معاملتك الحين تخلصها بسيارتك، داش بسيارتك مشغل مكيفك، تخلص معاملتك تتوكل على الله. مركز خدمة مواطن مبارك الكبير يعلن عن خدمة درايف ثرو لتخليص المعاملات. عن طريق هذه الخدمة تقدر تنجز كل أنواع معاملات وزارة الداخلية من خدمات مرور وشؤون إقامة والعمالة المنزلية، والأجمل حتى خدمة الطباعة مجانية. وقريبا جدا راح يتم الإعلان عن خدمة تجديد الجواز. مو شرط تكون بطاقتك على محافظة مبارك الكبير. حياكم الله في مركز مبارك الكبير. وهالخدمة حق ذوي الاحتياجات الخاصة وكبار السن للي مو عارفين يستعملون الأونلاين. فاتحين كل يوم من 8 الصبح ولغاية 7:30 بالليل، وعندهم بريك من 2:30 ل3.
واحنا نمشي هم نتخالف. 20 دينار الله اكبر. الحين راح نسوي تجربه واقعيه، بنشوف الناس توقف ولا ما توقف. شكرا انت وايد زين، اللي وراي لا راح اموت. المفروض يوقفون يعني، ولكن ما حد قاعد يوقف. في قانون بالكويت شو يقول؟ العبور بمكان غير مخصص يعتبر مخالفه، غرامه ومخالفه 20 دينار. في 3 طرق للعبور مثل ما انتم شايفين، جسر المشاة او خط المشاة او عند الاشاره. هو السؤال احنا راح نلتزم، ولكن السيارات راح تلتزم ولا لا؟ هو واضح ما راح تلتزم، لان حتى هذا مشغل. كلتا الحالتين فيها مخاطره. اذا التزمت انا ومشيت على خط المشاة السيارات راح تذبحني. بالحالتين انا مدعومه. في وايد ناس اندعموا وهم يعبرون الشارع، فعشان كذي حطوا هذا الحاجز 20 تروح وترد، ولكن حياتك اذا راحت ما ردت. بس يبقى السؤال، احنا التزمنا، السيارات راح يلتزمون ولا لا؟ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලෙකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවි සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, හලෝ මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවි සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर